அன்பிளான்ட் ப்ரெக்னன்சினா என்ன ப்ராப்ளம் வருது? அன்பிளான்டா 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு வந்து அன்பிளான்ட் பிரெக்னன்சி ஹூ இஸ் மேரிட், அன்பிளான்ட் பிரெக்னன்சி ஹூ இஸ் நாட் மேரிட். ஸோ என்னென்ன இஷ்யூஸ் வரும்? இப்போ அன்பிளான்ட் பிரெக்னன்சில பார்த்தோம்னா என்ன ப்ராப்ளம் வரும்னா, லைக் வந்து சம்டைம் வந்து கோப்பிங் அப் டிஃபிகல்ட்டி இருக்கும் பிரெக்னன்சி கோ த்ரூ பண்ணும்போது. கோப்பிங் அப் டிஃபிகல்ட்டி ஃபிசிக்கலா இருக்கலாம், ஃபினான்ஷியலா இருக்கலாம், எமோஷனலா இருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நம்ம ஒரு டிஃபிகல்ட்டா ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். எகைன் வந்து இந்த அதர் பார்ட் வந்து அது அன்மேரிடு லைக் வந்து when you're not decided about the partner அந்த டைமில் when you're going through the pregnancy. ஸோ அப்போ வந்து என்னென்னா ஆப்ஷன்ஸ் ஆஃப் வந்து டெர்மினேஷன் ப்ரெக்னன்சி, ஒரு மெடிக்கல் டெர்மினேஷன் போகும்போது லாட் ஆஃப் சைக்கோ சோஷியல் இஷ்யூஸு, சைக்காலஜியில் நம்ம கோ த்ரூ பண்ணுவோம், சோஷியல் இஷ்யூஸ் ஆர் தேர். நான் வந்து ஐ திங்க் பப்ளிக் நான் சொல்ல விரும்பிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ப்ரெக்னன்சியை பிளான் பண்ணுறதுக்கு வி ஹாவ் ஸோ மெனி ஆப்ஷன்ஸ். லைக் கான்ட்ரசெப்ஷன்ஸ் வந்து இஸ் உமன் ரைட். ஸோ ஒவ்வொரு பெண்ணோட அடிப்படை உரிமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருத்தடை சாதனம். ஸோ அது வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக அது சுதந்திரம் இருக்குது நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர் இருக்கலாம். அவங்க வந்து எப்படி ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனாக இருக்கலாம், கைனகாலஜிஸ்டாக இருக்கலாம். நீங்கள் போய் அவங்ககிட்ட ஃப்ரீயாக பேசுங்க. பேசிட்டு ஆப்ஷன்ஸ் கேட்டுக்கோங்க. ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்குது? பேரியர் கான்ட்ரசெப்ஷன் இருக்குது, கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து என்ன பண்ணுனாக்கா, உங்கள் ப்ரெக்னன்சியை பிளான் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.